வெல்கம் டு தாராஸ் Physics New Syllabus 11 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி கணக்கு 12 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம். வளிமண்டல அழுத்தத்தில் உள்ள நல்லியல்பு வாயுவிற்கு 6 × 10⁵ ஜூல் வெப்பம் அளிக்கப்படுகிறது. இதனால் வாயுவின் பருமன் 4 m³ இலிருந்து 6 m³ அதிகரிக்கிறது எனில் பின்வருவனவற்றை கணக்கிடுக. ஃபர்ஸ்ட் ஒன் வாயுவால் செய்யப்பட்ட வேலை, செகண்ட் ஒன் வாயுவின் அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றம், தேர்ட் ஒன் PV வரைபடம் மற்றும் VT வரைபடங்களில் நிகழ்வுகளை வரைந்து காட்டுக. சில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வளிமண்டல அழுத்தத்தில் உள்ள நல்லியல்பு வாயுவிற்கு எவ்வளோ அளவுடைய வெப்பம் வந்து அளிக்கப்படுது? 6 × 10⁵ ஜூல் அளவுடைய வெப்பம் வந்து அளிக்கப்படுது நல்லியல்பு வாயுவுக்கு, வளிமண்டல அழுத்தத்தில் உள்ள நல்லியல்பு வாயுவுக்கு. இதனால் வாயுவோட பருமன் வந்து 4 m³ 6 m³ வந்து அதிகரிக்குது. அப்படின்னா வாயுவால் செய்யப்பட்ட வேலை என்ன? அதுக்கப்புறம் வாயுவின் அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் PV வரைபடமும் VT வரைபடமும் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வாயுவால் செய்யப்பட்ட வேலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வளிமண்டல அழுத்தம் pressure P is equal to 101.3 × 10⁵ Pascal. யூனிட் வந்து பாஸ்கல். அதுக்கப்புறம் டெல்டா V is equal to VF minus VI. VF என்ன? 6 ஃபைனல் வால்யூம், தென் இனிஷியல் வால்யூம். அப்போ 6 - 4 is equal to 2 m³. இப்போ டெல்டா V is equal to 2 m³. இப்போ வாயுவால் செய்யப்பட்ட வேலை W is equal to P டெல்டா V. சில வந்து அழுத்தம் வந்து கான்ஸ்டன்ட், வளிமண்டல அழுத்தம். பருமன் தான் 4 m³ 6 m³ வந்து அதிகரிக்குது. ஸோ பருமனில் தான் மாற்றம் இருக்குது. இப்போ அழுத்தம் மாறா நிகழ்வு சில செய்யப்பட்ட வேலைக்குள்ள ஃபார்ம்லாம் என்ன? W is equal to P டெல்டா V. ஸோ P 101.3 × 10⁻³ போட்டுக்கோங்க. டெல்டா V வந்து 2. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 202.6 kJ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பருமன் வந்து அதிகரிக்க தான் செய்யுது. அப்போ பருமன் அதிகரிக்கும் போது செய்யப்படக்கூடிய வேலையோட மதிப்பு வந்து எப்படி கிடைக்கும்? நேர்குறியில் வைக்கும். பாசிட்டிவ் போட்டுரும். பருமன் வந்து அதிகரிக்குதுன்னா வாயுவினால் வேலை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வாயுவால் செய்யப்பட்ட வேலைன்னா ப்ளஸ் கிரீடு, ப்ளஸ் 202.6 kJ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, என்ன மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 202.6ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 10⁻³ வந்து kJ. இப்போ ஃபஸ்ட்டுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வாயுவின் அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றம் கண்டுபிடிப்போம். வாயுவின் அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு டைட்டில் போட்டுக்கோங்க. அக ஆற்றலில் ஏற்படும் மாறுபாடு டெல்டா U இஸ் ஈக்குவல் டு என்ன? Q - W. ஏற்கனவே நம்ம தியரியில் பார்த்துருக்கோம். சக ஆற்றல் மாறுபாடு டெல்டா U is equal to Q - W. Q வந்து என்ன? நல்லியல்பு வாயுவிற்கு அளிக்கப்படும் வெப்பம் என்ன? 6 × 10⁵ ஜூல். 6 × 10⁵ ஜூல் மைனஸ் W வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 202.6 kJ. இப்போ இது வந்து ஜூலில் இருக்குது, இது வந்து கிலோஜூலில் இருக்குது. அப்போ இதையும் வந்து கிலோஜூலில் மாற்றுறதுக்கு வந்து இது வந்து 10⁻³ வந்து இது வந்து 10⁻² × 10⁻³ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ இப்போ 10⁻³ வந்து கிலோஜூல், கிலோ அப்படின்னு டைம் போட்டுக்கலாம். 10⁻² இப்போ 100 வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 × 100 600 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 600 kJ அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். மைனஸ் 202.6 kJ. ஸோ ஒரே யூனிட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கழிச்சிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 397.4 kJ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ வாயுவின் அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றம் டெல்டா U is equal to 397.4 kJ. இப்போ செகண்ட் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? PV வரைபடமும் VT வரைபடம் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. PV வரைபடம்
மற்றும் VT வரைபடம் அப்படின்னு டைட்டில் போட்டுக்கோங்க. PV வரைபடம் P வந்து YXலையும் B வந்து XXலையும் எடுத்துக்கணும். இதே மாதிரி VT டயக்ராமில் T வந்து YXலையும் B வந்து XXலையும் எடுத்துக்கணும். இதை வந்து TV வரைபடம் தான் சொல்லுவோம். புக்கில் வந்து VT வரைபடம் கொடுத்துருக்காங்க, TV வரைபடம் தான் சொல்லுவோம். இப்படி வந்து ஃபஸ்ட்டு XX YXல குறிச்சிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு அழுத்தம் வந்து வளிமண்டல அழுத்தம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது அழுத்தம் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், அழுத்தம் வந்து அதே பாயிண்ட்டு தான். சப்போ இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. பருமன் வந்து 4 மீட்டர் கியூப்லேருந்து 6 மீட்டர் கியூப் வந்து சேஞ்ச் ஆகுது. 4 மீட்டர் கியூப்லேருந்து 6 மீட்டர் கியூப் சேஞ்ச் ஆகுது. சப்போ அந்த பருமனில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 4 மீட்டர்லேருந்து 6 மீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்போ இப்படி ட்ரா பண்ணணும். இப்போ பருமன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆரோ மார்க் இப்படி போட்டுக்கோங்க. இதில் 4ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 4லேருந்து 6 மீட்டர் கியூப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதிகரிக்குது. ப்ரெஷர் அந்த டைமில் கான்ஸ்டன்ட் லைனாக ட்ரா பண்ணணும். ஒரே பாயிண்டில் ட்ரா பண்ணணும். 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். சப்போ வந்து PV வரைபடம் நமக்கு இப்படி கிடைக்கும். சரியா? வால்யூம் வந்து இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அதே டைமில் இந்த ப்ரெஷர் பாயிண்ட் வந்து நம்ம ஒரே லைன், இந்த பாயிண்ட் ப்ரெஷர் பாயிண்ட் வந்து ஒரே 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான். நெக்ஸ்ட் இந்த VT படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா VT படத்தில் வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். சப்போ நல்லியல்பு வாயு சமன்பாடு PV = μRT. ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். இதுவும் வந்து கான்ஸ்டன்ட். சப்போ V ப்ரொபோர்ஷனல் டு T அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? V ப்ரொபோர்ஷனல் டு Tனா இந்த VT வரைபடத்தில் நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம்? V ப்ரொபோர்ஷனல் டு Tனா எப்படி கிடைக்கும்னா ஆதி புள்ளி வழியே செல்லக்கூடிய நேர்கோடு கிடைக்கும். ஆதி புள்ளி வழியே செல்லக்கூடிய நேர்கோடு கிடைக்கும். சரியா? அப்போ வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் வந்து நமக்கு 4 மீட்டர் கியூப்லேருந்து 6 மீட்டர் கியூப் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்களா? சப்போ ஆரோ மார்க் வந்து எப்படி ட்ரா பண்ணணும், எப்படி ட்ரா பண்ணணும். ஸோ இதுலேருந்து எதுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 4க்கு நேராக கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 6க்கு நேராக ட்ரா பண்ணிக்கோங்க. 4லேருந்து 6க்கு வந்து அதிகரிக்குது. 6 மீட்டர் கியூப்க்கு வந்து அதிகரிக்குது. ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். சப்போ வந்து இந்த V ப்ரொபோர்ஷனல் டு Tயாக இருக்கிறதுனால நமக்கு ஆதிப்புள்ளி வழியே செல்லக்கூடிய ஒரு நேர்கோடு கிடைக்கும். சப்போ இப்படி ட்ரா பண்ணால் இங்கே வால்யூம்க்கு எப்படி லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் வந்து இப்படி இருக்கும். இப்படி தான் PV வரைபடம் VT வரைபடம் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ சம்மில் கேட்கக்கூடிய சில இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கிடைச்ச இந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். இப்படி ஆன்சர்னு போட்டு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாயுவால் செய்யப்பட்ட வேலை W = என்ன கிடச்சிருந்து +202.6 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருந்து. செகண்ட் ஒன், வாயுவின் அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றம் கண்டுபிடிச்சிருந்தோம். ΔE = என்ன கிடச்சிருந்து 397.4 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லி கிடச்சிருந்து. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து PV வரைபடமும் VT வரைபடமும் அதை சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்படி வந்து ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட பயிற்சி கணக்கு 12 வந்து முடியுது. தேங்க்யூ.